மாலை வணக்கங்கள். உள்ள நுழைஞ்சதுலேருந்தே திறந்த வாய் மூட முடியல. அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. எவ்வளவு கடின உழைப்பை எல்லா மாணவர்களும் ஆசிரியர் வழிகாட்டுதலில் போட்டிருக்கீங்க. உண்மையிலேயே இந்த விழாவிற்கு வந்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் செய்ய முடியாததெல்லாம் நீங்கள் செஞ்சு காட்டியிருக்கீங்க. அதில் ஒவ்வொரு மாணவியர்களை ஆசிரியர் வழி நடத்திய விதம் எல்லாமே அந்த பிக்சரைசேஷன், அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை என் மனசில் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப எமோஷனலாக இருக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான எனக்கு ஐ எம் ஹாப்பி அண்ட் ஐ எம் எலேட்டட் அண்ட் ஐ எம் ஹாப்பி ஹம்பிள் டு பி இன் பிஃபோர் யூ. முன்னாள் மாணவர்னு சொன்னீங்க. அதில் ஒரு சின்ன விஷயம், நான் படிக்கும்போது 1987 சித்த மருத்துவம் இருந்த இடம் சித்த மருத்துவ கல்லூரி பழனி, பாளையங்கோட்டை, பழனி, சென்னையில் அறிஞரன் ஹாஸ்பிட்டல். 3 இடத்துலையும் நான் படித்தேன். கடைசியாக எங்கேயும் இல்லை, ஸ்ட்ரைக் முடிச்சுட்டு வெளியே போங்கன்னு சொல்லும்போது அடைக்கலமாக தாயாக இருந்தது இந்த பாளையங்கோட்டை சித்த மருத்துவ கல்லூரி. அங்கே நிறைய கூடா நட்பும் கிடச்சிது எனக்கு. சிவராமன் உள்ளிட்ட நண்பர்கள் கிடைத்த வரம் எனக்கு இந்த காலேஜில். டாபிக் வந்துடலாம். தொட்டனைத்து ஊரும் மணக்கேணி மணல் கேணி. நெக்ஸ்ட், மங்களம் என்பது மனைமாட்சி, நன்கலம் நன்மக்கட் பேர். இதுதான் ஒரு நல்ல குடும்பத்தில் மனைவியாக ஒரு பண்பாக இருக்கிறது தான் அந்த குடும்பத்துக்கு அழகு. குழந்தை பெற்றெடுத்தல் அதற்கு மேலும் அணிகலன். இதுதான் அந்த மனைமாட்சியோட அந்த திருக்குறளோட அர்த்தம். That is the essence of life. குறளில் 2 வரியில் மிகப்பெரிய உதாரணத்தை சொல்லிட்டு போயிருக்கார் வள்ளுவர். அடுத்தது the curse of being infertile. மாடு போகும் வழிதனிலே நான் தனி குளம் வெட்டி வச்சு மலடி பெயர் சொல்ல அங்கே வந்த மாடும் நீர் அருந்தலியே சிவனே. அதாவது எந்த விதமாக இந்த சமுதாயம் குழந்தையின்மை இல்லை குழந்தை தாமதமாக போகிறது, அதுக்கு சமுதாயம் எந்த அளவுக்கு அந்த இணையர்களை துரத்துதுன்றதோட அத்தாட்சி தான் இந்த நாட்டுப்புற பாடல். நெக்ஸ்ட் லைன். இந்த பூ உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்கள். சித்த மருத்துவமும் இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடியது. பஞ்சபூதம், அறுசுவை, முக்கூற்றம், இதுதான் முக்கியமான விஷயம். இயற்கை அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர், அதுதான் முக்கியம். அது நிறைய விஷயத்தில் இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால மனப்புரிதலும் மாற்றம் வருதுன்றது தான் பின்னாடி வர நம்ம பார்க்க போகிறோம். சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்ற ஒரு மேல்நாட்டு அறிஞர் மேன் இஸ் அ ஹெடோனிஸ்டிக் அனிமல் அப்படின்னு இருக்கார். இன்பத்தை துரத்தும் விலங்கினம் மனிதன். இன்பம் எப்படி கிடைக்கணுமோ அதுக்காக விலங்கினமாக மனிதன் மாறக்கூடியவன். இயற்கையில் படைப்போட 2 விஷயம் தான். படைப்போட அர்த்தத்தில் படைப்போட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இறை தேடுதல், நெக்ஸ்ட்டு இனப்பெருக்கம். இறை தேடுதலை பற்றி நம்ம இறை தேடுதலில் என்னென்ன விஷயத்துலலாம் நம்ம இழந்திருக்கிறோம், பாரம்பரியத்தை நம்ம எப்படி இழந்திருக்கிறோம், எந்த உணவு நல்லது அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு அடுத்து சிவராமன் வர போகிறாரு. இனப்பெருக்கம், இதில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சுருக்கமாக பேசுகிறதுக்கு நான் இப்போ வந்திருக்கேன். அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர். இயற்கையோட இனப்பெருக்கமும் இறை தேடுதலும் எவ்வளோ முக்கியமோ, இனப்பெருக்கம் மட்டும் இன்றி அமையாதது. ஏன்னா இந்த மேன் ஹாஸ் டு எவால்வ் ஹிம்செல்ஃப். எவ்ரி ரேஸ், ஒவ்வொரு விலங்கினமும் அடுத்தடுத்து உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்று ஏன் அமையாமல் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நெக்ஸ்ட், ஃபேமிலி பிளானிங் சார். இன்று ஏன் அமையாததுக்கு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸும் ஒரு முக்கியமான காரணம்.
ஆனால் எல்லாமே எலக்ட்ரானிக் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும்போது நம்ம மனசு சார்ந்த பல விஷயங்களை நம்ம விட்டுறோம். இனப்பெருக்கம் சார்ந்த ரீப்ரொடக்டிவ் மெடிசனே நம்ம இப்போ எப்படி மாற்றிருக்கிறோம் அப்படின்னாக்கா உயிர் மெய் இயல், ரீப்ரொடக்டிவ் மெடிசன், ரீப்ரொடக்டிவ் மெடிக்காலஜி அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இரு மெய்கள் சேர்ந்து ஒரு உயிர்ப்பான உணர்வுடன் சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்குவது தான் உயிர் மெய் இயல். சார் ஓகே. இப்போ ஒரு இளம் தம்பதியினர் கல்யாணம் ஆகியிருக்காங்க அப்படின்ற போது அவங்கள கேட்டு நம்ம அவங்களுடைய எல்லா எமோஷன்ஸையும் ஒரே வார்த்தையில் கொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இங்கே நிறைய பொதுமக்கள் இருந்திருக்கிறாங்க. we don't give time, அவங்களுக்கு காலம் கொடுக்க மாட்டேன்றோம். we don't give space, அவங்களுக்கான இடம் தர மாட்டேன்றோம். 3வது மாதம் இல்லை 4வது மாதத்துலேயே கேட்டு அவங்கள உணர்ச்சிகளை மழுங்கெடுக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வீட்டில் விசேஷமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா போதும். ஒரே ஒரு கேள்வி தான். 3 மாதத்துக்குள்ளேயே எல்லாம் மாறும் நினைக்கிற தப்பான ஒரு அபிப்பிராயத்தில், அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனால் அடுத்த மாதமே நின்றது, ஏன் இவ்வளோ இல்லை? இந்த தாமதம் எதற்கு காரணம்? அவங்க உணர்ச்சிகளை ஒரே ஒரு உயிர்ப்புகளை அடைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி வந்து வீட்டில் விசேஷமா. ஒன்று நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா, ரீப்ரொடக்டிவ் ரைட் அப்படின்னா குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய உரிமை, the fundamental right belongs to the couple when to have a child, எப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிக்கலாம். how to have a child, எந்த மருத்துவ முறையில் அவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம். what is the cost of the medicine or what is the cost of treatment, இதுவும் அவங்களோட முடிவு பண்ணிக்கலாம். எந்த டாக்டரை தேர்ந்தெடுத்துக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிக்கலாம். what are all the side effects or consequences of taking the medicine, இந்த எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லணும். அவங்களுடைய இயல்புக்கு அவங்களுடைய உரிமைக்கு விடணும். this is the reproductive fundamental right as advocated by World Health Organization. இப்போ அது நடக்குதா? நம்ம எல்லா சம்பிரதாயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விகள் தான் இது. திருமணமான அடுத்த சில நாட்களே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் வீட்டில் விசேஷமான. how to understand infertility. you give them space, time, let them enjoy themselves. அதுக்கப்புறமா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எப்போ இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம், எப்போ இந்த இன்ஃபர்டிலிட்டி ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு கேட்கலானாக்க, நைஸ் கைட்லைன்ஸ் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கனாக்க, ஒரு 35 வயதில் திருமணமாகும் பெண் 6 மாதம் ஆகுகிறார், 6 மாதம் கழித்து தாய்மை அடையக்கூடாது தள்ளி போகுது அப்படின்னாக்கா, அப்போ இந்த கேள்வியை கேட்கலாம். என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும். ஒரு 23-24 திருமணம் ஆகக்கூடிய மங்கையை வந்து இந்த கேள்வியை விஷயம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி தான் நீங்கள் நினச்சிட்டு கேட்குறீங்க. ஆனால் அந்த கேள்விக்குள்ளே இவ்வளோ இங்கே பொதுமக்களும் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்டிலைசேஷன் இஸ் an union of egg with sperm. It's a simple but it's a complex process. Fertilization is like a coin. Sex and reproduction are two sides of a same coin. Sex and reproduction are two sides of the same coin. It's a simple process, but it has been made complex. Pituitary release பண்ணணும், FSH என்ற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணணும். அந்த FSH என்ற ஹார்மோன்ஸ் ஃபாலிகல்ஸை டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் லூட்டினைசிங் ஹார்மோன்ற மற்ற ஹார்மோன் வந்து அதுக்கு ஒரு சர்ஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓவுலேஷன் நடக்கணும். ஓவுலேஷனில் ஒரு சிங்கிள் மெச்சூர் ஊசைட் ரிலீஸ் ஆகணும். அந்த ஊசைட் வந்து ஃபெலோபியன் டியூபோட எண்டுக்கு ப்ரொப்பல் ஆகணும். அது இட் ஹேஸ் டு வெயிட் ஃபார் 24 hours ஃபார் த ஸ்போம் டு கெட் அட்டாச் டு இட். அதுக்கப்புறம் என்ன உடலுறவு நடைபெறணும். இந்த உடலுறவு நடைபெறும் இடத்துல குவாலிட்டி ஆஃப் த ஸ்போம், காய்டல் ப்ராக்டிஸ், டைமிங் ஆஃப் காய்டஸ், வெஜைனல் ரிசப்ஷன், இது எல்லாம் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். நெக்ஸ்ட் தென் கெப்பாசிட்டி, ஸ்பெர்ம் ஸ்விம்ஸ் த்ரூ த cervical mucus, அந்த cervical canal வழியாக போகணும். இட் ட்ராவல்ஸ் த்ரூ த யூட்ரஸ் அண்ட் டியூப்ஸ் டு மீட் த oocyte. அங்கே வெயிட் பண்ணியிருக்கிற கருமுட்டையை அதை போய் பார்க்கணும்.
அதுக்கப்புறம் கெப்பாசிட்டேஷன்னு சொல்லுவோம். ஒரு முட்டையை மேலே உடச்சி இப்படி கொடுப்பாங்க. அந்த காலத்துலலாம் ஜிம்மில் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையை இப்படி மேலே தட்டிட்டு உடைப்பாங்க. அந்த மாதிரி அந்த முட்டை ஓட்டை உடைத்து இந்த ஸ்பெர்ம் பெனிட்ரேட் ஆகணும். ஒரு ஸ்பெர்ம் பெனிட்ரேட் ஆகணும், பஞ்சபூத பஞ்சீகரணமாக அது க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாலி என்ட்ரி வராமல் தடுக்க அந்த கருமுட்டை ஃபெர்டிலைஸ் ஆகி இட் ஹேஸ் டு ட்ராவல் த்ரூ த ஃபெலோப்பியன் டியூப் அண்ட் கோ டு யூட்ரஸ். இதில் அடுத்தது இம்ப்ளான்டேஷன். கருப்பையில் அது போய் புதைதல் ஆகணும். கருப்பை சுவரில் இட் ஹேஸ் டு கெட் இம்ப்ளான்டட். ஐவிஎஃப் ஃபெயிலியர் இங்கே தான் நிறைய நடக்குது. தென் ஹார்மோனல் அண்ட் எண்டோமெட்ரியல் சப்போர்ட் நல்லா இருக்கணும். அப்புறம் இந்த ஸ்டேட் ஆஃப் ப்ரெக்னன்சி டெவலப் ஆகும். தென் ப்ரெக்னன்சி ஷுட் பி அ ஜேர்னி. அது ஒரு இனிதான சுகமான பயணமாக நடைபெறணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் ஒரே வார்த்தையில் நம்ம கேள்வி கேட்டு முடிச்சிடுறோம். ஸோ இந்த பிட்யூட்டரி ஸ்டிமுலேட் ஆகணுன்றதே மூளை தன்னுடைய இயல்பான நிலையில், மனதும் இதயமும் மூளையும் இயல்பான நிலையில் இருக்கும்போது தான் இது எல்லாமே ஆகும். உங்களுடைய கேள்வி ஸ்ட்ரெஸ்ஸை, மனசை, ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும் போது அந்த ஹார்மோன்ஸ் அப்படின்ற எண்டோக்ரைன் சப்போர்ட்டோட ஃப்ளஷ் கம்மியாகிறதுனால இதெல்லாம் வரும். அதனால் இங்கே இருக்கிறவங்க பெரியவங்க யார் பக்கத்தில் கல்யாணம் ஆனாலும் இந்த கேள்வியை கேட்குறத தவிர்த்திங்கன்னா அவங்க சீக்கிரமாகவே அந்த மகப்பேரை அடைவாங்கன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நெக்ஸ்ட், இமோஜிலேயே இருக்கக்கூடிய செல்ஃபோன் காலம். எமோஷன்ஸ்க்கெலாம் இப்போ வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. எந்த பதிலுக்கும் உடனே ஒரு சிம்பிள் அனுப்புகிறாங்க, ஈமோஜி அனுப்புகிறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட என் பொண்ணு எனக்கு ஒரு ஈமோஜியில் அனுப்புகிறான். அது என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரியல. இப்போ எமோஷன்ஸுக்கு என்ன காலம் இருக்குன்னே தெரியல. ஸோ வாட் இஸ் எமோஷன்ஸ்? ஹவு த எமோஷன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் டெவலப், ஹவு ஏட்டர் டெவலப்ஸ். லவ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் இருந்தால் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்றால் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். நெகட்டிவ்னஸ், எதிர்மறை எண்ணங்கள் நிறைய வரும். ஹாஸ்டிலிட்டி அண்ட் ஆங்கர் வரும். வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி வரும். லிவிங் அப்பார்ட். திஸ் இஸ் வை த டைவர்ஸ் இஸ் அன் ஹை. இந்த டைவர்ஸ் சீக்கிரமாகவே டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணமே இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ். இதே லவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆச்சுனாக்க இன்டிமசியும் பேஷனும் டெவலப் ஆகும். கமிட்மெண்ட், கேர் பிட்வீன் த கப்பல் நல்லா அதிகமாகும். ட்ரூத், உண்மைத்தன்மை இருக்கும். நம்பகத்தன்மை இருக்கும். ஹாப்பி லைஃபாக இருப்பாங்க. தே ஆர் ஸ்டார்டிங் டு லிவ் டுகெதர். இதுக்கப்புறமா தான் ரீப்ரொடக்ஷனை பற்றியே யோசிக்கணும். ஸோ த எமோஷன்ஸ் பிளேஸ் அ பிக் பார்ட் இன் லிவிங் அப்பார்ட் அண்ட் லிவிங் டுகெதர். நெக்ஸ்ட், அந்த காலத்தில் இதை தான் சொல்லியிருக்காங்க, முறையாக பெண் ஆணும் மௌனம் என்றால் மோசமுல்லை கருவாங்கியை தரிக்கும் பாரு. ஏன்னா எல்லா பிரச்சனையும் பெட்ரூமில் தான் ஆரம்பிக்குது. எந்தெந்த பிரச்சனையெல்லாம் பெட்ரூமில் பேசக்கூடாதோ அந்தந்த பிரச்சனையெல்லாம் தான் பெட்ரூமில் பேசுகிறோம். யாரோ அனுபவப்பட்ட விசில் அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஒரு கேள்வி என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றதுக்கான ரியாக்ஷன்ஸ் தான் இது. த ரோல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுன்னா ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ் அப்படின்றத உற்பத்தி ஆகும். டூ மச் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ் குறைஞ்சதுன்னா, அதிகமாக உடம்பில் அக்யூமுலேட் ஆச்சுன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஃபிசியாலஜி வில் கெட் அஃபெக்டட் அண்ட் இட் வில் காஸ் PCOS, endometriosis. Then during pregnancy, pre-eclampsia, age-related fertility, unexplained infertility எல்லாம் வரும். இந்த ஸ்ட்ரெஸ் IUGR, intra-uterine growth rate குறைக்கிறதுக்கு வரலாம். preterm labor, spontaneous abortions உருவாக்கும். இது எல்லாம் the role of stress. சமுதாயம் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள், அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸே நிறைய இருக்கலாம். being female is nowadays a stress. இந்தியாவில் சராசரிக்கு ஒரு நாளைக்கு 33 பெண்கள் வன்புணர்ச்சி பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க. த ரோல் ஆஃப் பீயிங் எ உமன் இஸ் ஆல்சோ எ ஸ்ட்ரெஸ் இந்த காலத்தில். தென் மேரேஜ் ஆன பிறகு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், அதில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ், இடத்துக்கு போய் அகாமடேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ், தென் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நாத்தனார், மாமியார், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் தாண்டி அவங்க படித்தவங்களாக இருந்தால், ஜாபுக்கு போயினா இருந்தால் ஜாப் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ், தென் நேச்சுரலாக இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபிசிக்கலாக டெபிலிட்டேஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது செக்ஷுவல் ஸ்ட்ரெஸ்,
இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு பெண் உள்ளாக்கப்படும் போது சமுதாயம் சப்போர்ட்டாக இல்லாமல் சமுதாயமும் அதில் மேலே தூக்கி போட்டோன்னாக்க ஃபீமேல் கெட்ஸ் ஆக்குபைட் ஒன்லி வித் ஸ்ட்ரெஸ். ஸோ எந்த ஹார்மோன்ஸும் சரி வர வேலை செய்யாது. ஸோ பீரியட்ஸும் டிலே ஆகலாம், சப்போஸ் வராது, வந்தால் நிற்காது. பிசிஓஎஸோட கேரக்டரிஸ்டிக் சிம்டமே இந்த மாதிரி தான் வரும். ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஒபிசிட்டி, ஒபிசிட்டி இன்டியூஸ்டு பிசிஓஎஸ். நெக்ஸ்ட், சித்த மருத்துவத்தில் வந்து பேசிக்காக என்ன சொல்லியிருக்கோம்னாக்க கருக்குழியில் 6 வியாதிகள் இருக்குன்றது அதே பேர் வைத்திய சித்தாமணியில் இதில் போட்டிருக்கு. என்னென்ன வியாதிகள்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், அகத்தியர் முனை அகத்தியர் கர்ப்பக்கோன்ற அதிகாரத்தில் பாசம் பற்று இருத்தல் ஃபங்கஸை நம்ம இப்போ கம்பேர் பண்ணிக்கலாம். வாயு நிறைந்திருத்தல் கர்ப்ப வாயுவாக எடுக்கலாம், தசை வளர்ச்சி ஃபைப்ராய்ட்ஸாக எடுக்கலாம், கிருமி நிறைந்திருத்தல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் வேர்ம்ஸ், கருக்குழி மூடி இருத்தல் மேபி டியூபல் பிளாக்காக கன்சிடர் பண்ணலாம். கருக்குழி மதத்து இருத்தல் வளர்ச்சி இல்லாமல் மதத்து இருத்தல் மேபி இன்ஃபேன்டைல் யூட்ரஸாக எடுக்கலாம். கருக்குழியில் வரும் வியாதிகள் இவ்வளவும் தான் சொல்லியிருக்கு. பெண் மலடே இல்லைன்னு தான் இருக்கு. பட் மலட வார்த்தை வந்து இதே மேல் ஃபேக்டர்ஸ்லேயும் நிறைய இந்த மாதிரி கேசஸ்லாம் நம்ம பார்க்குறோம். மலட்டு குணம் அப்படின்றது சொல்ல சலமதில் மிதந்ததாலும் மூத்திரத்தில் நுழைப்பாலும் இந்த மாதிரி இருக்கும்போது சலமதில் மிதந்தாலும்னா ஆப்சன்ஸ் ஆஃப் செமன் ஃப்ரக்டோஸ் இன் த செமன் விச் டினோட்ஸ் கன்ஜெனட்டல் அனாமலிஸ். இதில் சித்தாவோட ரோல் ஒன்றும். ஆனால் சித்த மருத்துவம் நான் சிம்பிளாக வச்சுக்கிறேன். எந்த துறை, எந்த கேஸ், எந்த பேஷண்ட், எந்த டிசீஸை எடுத்தாலும் we have to know our strength, our limitations and treat ethically. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து உங்களுடைய எல்லை என்னன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அதுக்கடுத்து அந்த நோயை பயன்படும் மாதிரி நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். எல்லாத்தையும் நம்ம செய்வோன்றது சொல்கிறதே தப்பு. ஆப்சன்ஸ் ஆஃப் செமன் ஃப்ரக்டோஸ் டினோட்ஸ் கன்ஜெனட்டல் அனாமலிஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் வாஸ் டெஃபரன்ஸ் செமன் டெக்ஸ் எஜாக்குலேட்டட் டெக்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். இதில் நீங்கள் போய் எந்த மருந்து கொடுத்து சரி பண்ணணும்னு சொல்கிறது முடியாது. நெக்ஸ்ட்டு வேசஸ்பமே என்ன ரீசனால் காசேட்டிவ் ஃபேக்டர் வரலாம். ப்ரைமரி செக்ஷுவல் டெஸ்டிகுலர் டிஸ்ட்ரக்ஷனாக டிஸ்ஃபங்க்ஷனாக நீங்கள் ஹார்மோனல் அனாலிசிஸில் எடுத்து பார்க்கலாம். டிஸ்ட்ரக்ஷன்னா ஒன்றும் பண்ண முடியாது, டிஸ்ஃபங்க்ஷன்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ரீட்ரோகிரேட் எஜாக்குலேஷன் இஸ் அ சர்ஜிக்கல் கரெக்ஷன், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம். நெக்ஸ்ட், இப்போ என்ன காமன் காசஸ் இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது அட்வான்ஸிங் ஏஜ், விமென்ஸ் எம்பவர்மெண்ட். இப்போது விமன் எல்லாருமே வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட், நெக்ஸ்ட் ஒரு பிஜி, ஒரு போஸ்ட் கிராஜுவேட் எல்லாம் முடித்த பிறகு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தே வாண்ட் டு செட்டில் ஃபைனான்ஷியலி அண்ட் தென் வாண்ட் டு மேரி. இது நல்ல விஷயம். பட் biological cycle of women வந்து entirely different from man. As the age grows, the eggs will be depleted. கருமுட்டைகள் அளவு குறைய துவங்கும், இல்லது கருமுட்டையின் தரம் குறைய துவங்கும். ஸோ இந்த கால தாமதம் வந்து இயற்கையாகவே வரும். இப்போது ரீசெண்டாக நான் பார்க்குற கேசஸ் தான் நான் எல்லாத்தையுமே போட்டது. த அட்வான்சிங் ஏஜ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட், த ரைஸ் இன் PCOS, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஆர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீசஸோட ரைஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்க இயற்கையாக நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் அனைத்தும் விடுபட்டு போயிருக்கு. மாறுபட்ட உணவு பழக்கங்கள், கிளைமேட் சேஞ்சும் இப்போ முக்கியமாக இதுக்கு ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. த ரைஸ் இன் PCOS, பாடி வெயிட் அண்ட் ஹீட்டிங் டிஸார்டர், அனரெக்சியாவும் ஒரு காரணம், எக்ஸ்ட்ரா வெயிட்டும் ஒரு காரணம். அதனால தான் PCOS கிளாஸிஃபிகேஷனில் நம்ம 2 சொல்கிறோம். ஒன்று ஒபீஸ் PCOS சொல்கிறோம், இன்னொன்று தினி PCOS சொல்கிறோம். ரெண்டுமே இது. நெக்ஸ்ட், மாடரேட் டு சிவியர் டிப்ளீஷன் ஆஃப் ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸ், recurrent PIDs, STDs, genital TB affecting tubal transport, the so-called modern lifestyle. எல்லாமே நம்ம பயாலஜிக்கல் கிளாக்கை எதிர்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நைட் டியூட்டி, நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் ரைஸில் இருக்குது, இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். த ரைஸ் இன் ஸ்மோக் அண்ட் ஆல்கஹால், த ரோல் ஆஃப் ஸ்மோக். யூஎஸும் UK கிட்டே நம்ம இது 2 தான் போட்டிக்கிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டுருக்கோம். அவங்கள ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் இன் ஸ்மோக் அண்ட் ஆல்கஹால். Smoke, as always, you all know,
atherosclerotic changes உருவாக்கும். ஸோ நேச்சுரலாக the blood supply to the organ will be slow. It may cause male sexual dysfunction or erectile dysfunction. ஆல்கஹால் என்ன பண்ணோன்னாக்க ஷேக்ஸ்பியரோட வார்த்தை இட் இன்க்ரீசஸ் டிசையர் பட் டிக்ரீசஸ் பெர்ஃபார்மன்ஸ். அந்த காலத்திலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ ரைஸில் இருக்கிறது விக்டிம் பிளேமிங். வாட் இஸ் விக்டிம் பிளேமிங்? அவங்களுக்கு பீரியட்ஸியாக வரதில்லை சார், ஐ எம் ரைட், ப்ளீஸ் டெஸ்டர். இதில் ஆரம்பிக்கும். நாங்கள் அப்போதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம் சார், இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னால் எங்கள் பெரியவங்களாக பார்த்தாங்க. அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ், மனம் ஒன்றா திருமணம். The victim blaming is nowadays on the rise. Next slide. What are all the rules of marriages? Victim blaming rise ஆகிறதுனால வரக்கூடிய விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது தான் நான் இதை பார்க்குறேன். Don't criticize your parents, your partner's parents or friends. முக்கியமான விஷயமே தான். இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தில். விக்டிம் பிளேமிங், நீ சரியில்லை, உங்கள் குடும்பம் சரியில்லை, உங்கள் தம்பி சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை, எல்லாத்தையும் ஆரம்பிக்கும் இந்த கதை. இதுதான் பெரிய விஷயமா போகும். எந்த நாளில் ஒன்றா இருக்கணுமோ அப்போ தான் இதை ஹைலைட் ஆகும். டெல் யுவர் ஸ்பவுஸ் அபவுட் எனி எக்ஸ்கவுண்டர்ஸ். காலேஜில் நடந்த விஷயத்தையும் ஓப்பனாக சொல்கிறது நல்லது. இல்லைன்னா காலேஜில் காதலிச்ச பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறது அதோட நல்லது. கீப் அன்சொலிசிட்டட் அட்வைஸ் டு யுவர்செல்ஃப். ரொம்ப அகராதி மாதிரி பேசுகிறத உங்களுக்குள்ளேயே வச்சுங்க, அவங்களுக்கு போதனை பண்ணாது. நெவர் மென்ஷன் த வேர்ட் டைவர்ஸ். உன்னோட வாழ பிடிக்கல, நான் போகிறேன், தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நெவர் கால் ஈச் அதர் டிஸ்கிரேஸ்ஃபுல் நேம்ஸ். நிறைய அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் பயங்கரமாக இருக்கும். என்னென்னவோ வார்த்தைகளாக இருக்கும், தனியாக என்னென்னவோ இருக்கும். இந்த வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. டோன்ட் டேக் சார்ஜ் அட் ஆல் டைம்ஸ். ஐ ஆம் த பாஸ் அப்படின்ற சார்ஜை வச்சுக்காதீங்க. மியூச்சுவல் ஷேரிங் இஸ் மேரிட் லைஃப். இட்ஸ் அ MOU பிட்வீன் யுவர் மைண்ட் அண்ட் பாடி. அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நெவர் கோ டு பெட் மேட். இந்த வார்த்தை எக்ஸாம் போகிற மாதிரி போகக்கூடாது. நெவர் கோ டு பெட் ஆஸ் மேட். ஸோ இட்ஸ் நாட் அ பாஸ் ஆர் ஃபெயில், இட்ஸ் ஜஸ்ட் மியூச்சுவல் என்ஜாய்மெண்ட். டோன்ட் பிரிங் அப் பாஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ். போன மாதம் இது நடந்ததுன்றதெல்லாம் அந்த நேரத்தில் பேசாதீங்க. டோன்ட் கீப் சீக்ரெட்ஸ். பி ஓப்பன், பி டிரான்ஸ்பரண்ட். இதுதான் முக்கியமான மேரேஜ் ரூல்ஸ். அப்புறம் மேரேஜையும் ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது தான் என்கிட்ட டாக்டர் சிவராமன் ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறேன் வேலைச்சேரியில். அங்கே வந்து ஒரு சென்னையில் ஒரு நல்ல ஐடி கப்பல்ஸ், எல்லா டெஸ்ட்டும் நார்மல், இன்வெஸ்டிகேஷன்ஸ் நார்மல், எல்லாம் நார்மல். ஒரு ஐவிஎஃப் சென்டருக்கு போயிருக்காங்க, சித்தா ட்ரீட்மெண்ட் 4 months எடுத்திருக்காங்க, எல்லாமே எடுத்திருக்காங்க. அவங்கள நான் என்ன கவுன்சில் பண்ணாலும் அவங்களுக்கு என்னன்றது புரியாது. சரி உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்ட்டு நாடி மட்டும் பார்த்துட்டு கொரிடென்ஸ் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக கூகுள் பண்ணுவாங்கன்னு தெரியும். அடுத்த நாள் நான் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் போவேன். புதன்கிழமை போயிட்டு எழுதி அனுப்பிச்சிட்டேன். 3 நாளாக சர்ச் பண்ணியிருக்காங்க வாட் இஸ் டென்ஸ்னு. நீங்கள் இப்போ சர்ச் பண்ணாலும் அது கிடைக்காது. திஸ் இஸ் டென்ஸ், டபுள் இன்கம், நோ செக்ஸ். Then I put an attendance chart for them, asked them to mate in the ovulation days. Altogether they get clicked, they presented this watch. அதனால் நான் எங்கே போனாலும் இந்த வாட்சையும் கட்டிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இட்ஸ் a double income, no sex. இந்த சிண்ட்ரோமை நீங்கள் வந்து எங்கே போனாலும் பார்க்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய ஐடி டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய கப்பல்ஸில் அதெல்லாம் இருக்குது. வரும்போது சார் when should I have, இதான் கொஸ்டினே இருக்கும். எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன், எல்லாம் நார்மல், எப்போ இருக்கணும் அதை நான் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் என்னோடய வேலை டாக்டர் கிடையாது, அங்கிள். Next. Then how will you evaluate yourself? How will you evaluate the partners? How will you evaluate your patient? First, evaluate yourself. Be a true doctor. Be a transparent doctor. Give the medicine in a proper manner. எந்த சீக்ரெட் மருந்தும் கணிசாமி ஐயா இல்லை வேணுகோபால் சார், தியாகராஜன் சார் எல்லாருமே ஓப்பனாக சொன்னதுனால தான் நம்ம இப்போ படிக்கிறோம். மருந்து பேர் சொன்னால் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. கிவ் இட் இஸ் இன் டிரான்ஸ்பரண்ட் மேனர். இது பி எவாலுவேட் யுவர் செல்ஃப் வெதர் யூ கேன் ஹேண்டில் திஸ் கேஸ் ஆர் நாட். பி டிரான்ஸ்பரண்ட், பி எத்திக்கல். இது செய்ய முடியும்னா செய்யுங்க,
இல்லைன்னா தயவு செஞ்சு விடுங்க. ஏன்னா இந்த பேர் தான் வந்து சித்தாவை கெடுக்குது. இது நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக தயாரித்த மருந்துன்னு சொல்லி சித்த மருத்துவத்தோட பேரை கெடுக்காது. சித்த மருத்துவத்தில் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான மருந்துன்றது இல்லை. எல்லா மருந்தையுமே எல்லோரும் எழுதி வச்சுட்டு தான் நம்ம படிக்கிறோம், படித்தது தான் நம்ம செய்கிறோம். நீங்கள் செய்கிறத என்ன கொடுக்குறீங்கன்றத வெளிப்படை தன்மையோடு பேசுங்க. அங்கே இருக்கிற நண்பர்கள், அங்கே இருக்கிற நோய்கள், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா என்ன ட்ரீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க. பி எத்திக்கல். இதுதான் எவாலுவேட் யுவர் செல்ஃப்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். As a doctor, you evaluate yourself and be a proper Siddha, ethical Siddha physician. அப்போ தான் நீங்களும் வளருவீங்க, உங்களால் சித்த மருத்துவம் வளரும். அது செய்ய முடியும்னா சித்த மருத்துவத்துக்கு பேரை கிடைக்காது. Then evaluate the patient. It is easy to evaluate the male. Male has only two roles. He has to perform, and its performed material should be quality enough to reproduce. ரெண்டே தான். So semen analysis will give a simple go through about one side of a point. ஒரு semen analysis 200 500 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம், ஒவ்வொரு ஊரை பொறுத்தது. It will give a clear picture about the male. So then keep this side. If you want to evaluate female, you have to evaluate from day 1 to day 30. எல்லா டெஸ்ட்டும் எடுக்கலாம். You can go for an hormonal evaluation on day 2. ஏன்னா சித்தா பிரகாரமும் பித்தம் தன்னிலையில் இருக்கக்கூடிய நாள் அது. முதலாம் நாள் வாதம் பெருக்கல்னால ஃப்ளோ நிறைய இருக்கலாம். சித்தம் பிரகாரம் பித்தம் தன்னிலையில் இருக்கக்கூடிய நாள் day 2 or day 3 hormonal evaluation is recommended by American OG Association. Day 2 or day 3 hormonal analysis, then you can go for an hysterosalpingogram. கருக்குழாய் அடைப்பு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக HSG என்ற ஹிஸ்டிரோசால்பிங்கோகிராமுக்கு நீங்கள் போகலாம். ஒரு டையை இன்ஜெக்ட் பண்ணி இட்ஸ் பெயின்ஃபுல் ப்ரொசீஜர்னு பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்டை அனுப்பிச்சி வைங்க. இல்லைன்னா சப்போஸ் பெயின்ஃபுல் ப்ரொசீஜரில் பேஷண்ட் கோஆப்ரேட் பண்ணலைன்னா மஸ்குலர் ஸ்பேசம்லேயும் ஒரு பிளாக் மாதிரி கார்னோவில் காட்டலாம். அதெல்லாம் உடனே அந்த பிளாக்கை கிளியர் பண்ணிட்டோம் நம்ம சொல்ல வேண்டாம். பிளாக்கை எப்படி கிளியர் பண்ணணும்னு சில மருந்துகள் இருக்குது. கார்னர் பிளாக்கை நம்ம கிளியர் பண்ணுறோம், கிளைம் பண்ண வேண்டாம். It may be a muscular spasm. You have to educate the patient what is the test, what is the procedure of the test, what is the cost of the test. இந்த டெஸ்ட்டை எடுத்ததுனால எனக்கு என்ன நான் தெரிஞ்சுக்க போகிறேன், உங்களுக்கு என்ன நான் சொல்ல போகிறேன்றதையும் எல்லாத்தையும் நோயர்கிட்ட வெளிப்படையாக சொல்லிடுங்க. ஏன்னா நோயரோட உரிமை அது. தான் என்ன மருந்து சாப்பிட்றோம், எதுக்காக சாப்பிட்றோம், இந்த மருந்துனால என்ன பயன், இந்த மருந்துனால என்ன எதிர்விளைவு, எல்லாத்தையும் நோயை தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்களோட உரிமை. இதை விளக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இது ரெண்டுமே தவறி நிற்கிறதுனால தான் டாக்டர் மேலே தாக்குதல்லாம் வரும். சிம்பிளாக சிம்பிள். டே 7ல் ஆர் டே 8ல் HSG எடுத்து பார்க்கலாம். தென் டே 9லேருந்து ஓவுலேஷன் ஸ்டடிக்கு போகலாம், ஃபாலிகுலர் ஸ்டடி. ஃபாலிகுல் ரப்சர் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். தென் டே 20, 21ல் ஹார்மோனல் எவாலுவேஷனில் ஒரு ப்ரொஜெஸ்டரானை பார்க்கலாம். ஓவுலேஷன் நடந்திருக்கா இல்லையான்றது ஒரு ரிவர்ஸ் ஸ்டடியில் பார்க்கலாம். Day 25ல் if you want to perform a diagnostic laparoscopy or a diagnostic fistulal laparoscopy, you can go for a surgery. ஒரு endometrial polypo இல்லை ரொம்ப நாளாக தடை, எந்த காரணத்தினால தடையாக இருக்குது அப்படின்றது தெரியலன்னா ஒரு விஷுவலைசேஷனுக்காக அந்த சர்ஜரிக்கு ரெஃபர் பண்ணலாம். எவ்வளவும் பண்ண வேண்டியது 50,000 ஆகும். அதோட காஸ்ட் வைஸ் ஒன்று, the mechanical trauma அந்த patient லேடி அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம உள்ளிடையில் எடுத்து பார்க்குறோம். ஸோ பெட்டர் எவாலுவேட் மேல் ஃபர்ஸ்ட், தென் ஃபீமேல். தென் எவாலுவேட் பண்ணியிருக்கீங்களா? இஃப் இட் இஸ் நார்மல், ரீஅஷ்யூர் தான். ஒன்றும் இல்லை, டைம் தான் எடுக்கும். உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் பரம்பரையில் யாருக்காவது 5 வருடம் கழித்து தான் முதல் குழந்தை பிறந்திருக்கா, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் கேளுங்க. ஸோ தட் இஸ் நோன் அஸ் அன்எக்ஸ்பைர்ட் ஆர் அன்னோன் இன்ஃபர்டிலிட்டி. Sometimes அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு reassure, don't give the medicine. Reassurance is you are safe, you are healthy, go back, no medicine is needed னு சொல்லணும். டக்குன்னு இந்த மருந்தை அன்றைக்கி பேஷண்ட்டே வரலான்ட்டு ஒரு 2 மருந்து தூக்கி கொடுத்து ஒரு 500 ரூபாய் வாங்கக்கூடாது. நிம்மதியாக போயிட்டு வாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, நல்ல மனநிலையில் இருங்க. முடிஞ்சால் ஓவுலேஷன் டைம் அந்த மாதிரில உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை விட்டுட்டு ஓவுலேஷன் ஹாலிடேஸ்னு எங்கேயாவது இயற்கை சார்ந்த விஷயங்கள், மலை பிரதேசங்கள் எங்கேயாவது இயற்கையோட போய் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணணும். rather than spending money to doctor, you can go and enjoy yourself னு சொல்லி அனுப்பணும். That is reassurance. You shouldn't give medicine. Next, medicine is a process. மெடிசன்ன்றதே ஒரு ப்ராசஸ்.
healing is a process which builds on healing is a process which builds on the professional trustful between the doctor and the patient. அங்கே தான் ஹீலிங்கே ஆரம்பிக்குது. உங்கள் மேலே நம்பிக்கை நம்பகத்தன்மை வரணும். சமூகம் கைராசின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சேர்ந்த ஒரு நம்பிக்கையின் பேர் தான் அந்த மருந்தாற்றும் நோயாற்றும் திறன் அப்போ தான் ஆரம்பிக்குது. திஸ் இஸ் அ ப்ராசஸ். இதுக்கு ஆப் கிடையாது, ஃபோனில் ஒரு ஆப் கிடையாது, டக்கு நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. இட்ஸ் பிட்வீன் த டாக்டர் அண்ட் த பேஷண்ட். How you speak, how you conduct yourself, how you respect the patient. அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டத்தை வந்து சொல்லும்போது தங்கள் உயிரையும் உடலையும் உங்களிடம் ஒப்படைக்கும் போது அப்போ தான் ஃபோனை பேசுறது, அப்போ தான் எல்லாருக்கிட்டையும் பார்க்கறது, எதையாவது பார்க்கறதுன்னு இருக்கக்கூடாது. பி சின்சியர் டு யுவர் ப்ரொஃபஷன். வளர்ந்து வரும் இல்லை வெளியே போகக்கூடிய யங்கர் ஜெனரேஷன்ஸ் நிறைய பார்த்துக்க வேண்டிய விஷயம். The right approach to infertility is to treat one's body, mind and spirit. These are all not scientific matters. These are all not scientific matters. ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து இது ஆராய்ச்சி பண்ண முடியாது, ஸ்பிரிட் எல்லாம் பார்க்குறதுக்கு. பட் தீஸ் ஆர் ஆல் சயின்ஸ், SIG and science related matters. Science matters, but more the signs and symptoms of patients matters most. Hope, give them hope. சோகத்தில் ஒரு நல்ல நிவாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை தான். எந்த சூழலில் அவங்க இவ்வளோ நாள் தடைப்பட்டு 7 வருஷம் 5 வருஷம் 14 வருஷம்லாம் தடைப்பட்டு வராங்களோ அந்த காரணத்தை கண்டறிந்து இது ஒன்றுமே இல்லைன்ற போது அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும். நம்பிக்கை ஊட்டும் வார்த்தையை சொல்லி அனுப்புங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ நாளும் ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. பேசலாமே. தேங்க்ஸ். நெக்ஸ்ட். Then as a Siddha doctor, what you evaluate? கேட்கலாம். சித்தா டாக்டராக இருந்தாலும் சரி, எந்த டாக்டராக இருந்தாலும் physical examination is a must. If it is a male or female patient, ask them to go. Female patient-ஐ நீங்கள் மேல் டாக்டர் பார்க்குறீங்கன்னா ஒரு கைனகாலஜிஸ்ட்டோ இல்லை உங்கள் ஒய்ஃப் சித்தா டாக்டராக இருந்தாலும் எவாலுவேட் பண்ணுங்கள். மேல் பேஷண்ட்டாக இருந்தாலும் எவாலுவேட் பண்ணுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 5 வருஷமாக வராங்க. 5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் சித்தா டாக்டர்கிட்டையும் ஓஜி டாக்டர்கிட்டையும் எடுத்துகிட்டு வராங்க. என்ன பார்த்தாங்கனாக்கா இட்ஸ் அன் அன்டிசெண்டட் டெஸ்டிஸ். அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்க்கு நீங்கள் மருந்து கொடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. You have to locate the testis and vacate the testis as it may sometimes go for a C. So physical examination is a must. What are its volume, penis, what are its length, shaft எப்படி இருக்குது, ஃபைமோசிஸ் இருக்கா, சர்க்கம்சிஷன் தேவையா, எல்லாத்தையும் நீங்கள் எவாலுவேட் பண்ணி பார்க்குறீங்க. ஃபீமேல் பார்ட்னரில் சர்விக்ஸ் எப்படி இருக்குது, வெஜினல் ஆரோபிஸ் எப்படி இருக்குல்லன்னு பார்க்குறீங்க. ஸோ த ஆண்ட்ரோஜன் எக்ஸஸ் சிம்டம்ஸ் அதில் அவங்களுக்கு இருக்கான்னு பார்க்க போகிறீங்க. தலைமுடி உதுதல், கண்ணத்தில் இங்கெல்லாம் பூர்வம் முடிவு, பீரியட்ஸ் ஹிஸ்ட்ரி கேட்க போகிறீங்க, எல்லாத்தையும் கேட்க போகிறீங்க. ஸோ இட்ஸ் ஆல் இன் த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இஸ் அ மஸ்ட். வந்தால் நாடியை மட்டும் பார்க்கக்கூடாது. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இஸ் அ மஸ்ட் டு ரூல் அவுட் எனி அன்ட்ரீட்டபிள் காசஸ். நெக்ஸ்ட், நாடியை பார்க்கும்போது எல்லாமே வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஷியல் டெக்னிக். நீங்கள் எங்கே போய் யாரை கை கொடுத்து பேசுகிறத விட சித்தா டாக்டராக இருந்தீங்கன்னா கையை கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் கையை வச்சு 3 விரலில் என்ன நாடின்னு பார்த்து பழகுங்க. பழக தான் நாடி வரும், இல்லைன்னா நாடி வராது. நெக்ஸ்ட், நீர்க்குறி. சகிப்புத்தன்மை வேணும். நீர்க்குறியை பார்க்கறதுக்குலாம் இப்போல்லாம் டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அலோபதி சைட் மாதிரி வி ரெஃபர் ஃபார் அன் யூரின் சாம்பிள். பட் நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த நீர்க்குறியில் we have to observe the color, smell, froth, நுரை இருக்கா, அதை எடுத்து ஊற்றும்போது பிஸ்கஸாக இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கணும். தென் நெய்க்குறி, இது நம்மளோட ஸ்பெஷாலிட்டி டெக்னிக். ஒரு குறைந்த அளவு பரிசோதனையிலே நீங்கள் மிகப்பெரிய வியாதியை கண்டறியக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் கொடுக்குற மருந்து ப்ரொக்னோசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் இது. இந்த நெய்க்குறி வந்து சித்தாவில் மட்டும்தான் இருக்குது. இது அவரோட யூனிக் ஸ்ட்ரென்த் நெய்க்குறி. இட்ஸ் அ யூனிக் அப்சர்வேஷனல் டெக்னிக். கண்ணால் பார்க்குறோம், அதை நம்பணும். நெக்ஸ்ட், இப்போ நம்ம நெய்க்குறியில் தான் நம்ம பார்க்குறோம். வாதம் நம்ம எல்லாமே படிச்சிருக்கீங்க. நீங்கள் எல்லாமே வாதம், பித்தம், கபமாக இருக்கணும். டூரிங் த ஃபர்ஸ்ட் சைக்கிள் இதுதான் நம்மளுடைய கருவாக்கத்தில் உயிர்மை இயலில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா வாதமாய் படைத்து பித்த வன்னியாய் காக்கும். ஸோ இன் ஏர்லி ப்ரெக்னன்ட் ஸ்டேஜில் இல்லை த்ரூ அவுட் த மிட் சைக்கிளையும் இட் வில் பி நெய்க்குறி வில் பி ஆஃப் பித்தம்.
இப்போ ஒரு 30th டேயில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இல்லை 25th டேயில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த நெய்க்குறி பித்தமாக இருந்ததுன்னா அந்த பித்தம் மேபிய ஃபிசியாலஜிக்கல் அமினோரியாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் ப்ரெக்னன்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே அந்த நெய்க்குறி கபமாக இருந்ததுன்னா அது ஒரு பிசிஓஎஸ்க்கான வாய்ப்பாக இருக்கும். இட்ஸ் a சிம்பிள் அப்சர்வேஷனல் டெக்னிக். நீங்கள் பண்ண வேண்டியது யூரின் சாம்பிளை எப்போ எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு எப்போ எடுக்கணும், அதுக்கு முன்னாடி அவங்க என்ன உணவு சாப்பிட்டுக்கணும், அவங்களுக்கு எல்லாம் எஜுகேட் பண்ணி நோயாளிக்கு நம்ம எஜுகேட் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு 2 சாம்பிள்ஸ்குள்ளே நீங்கள் வரணும், 7 மணிக்குள்ளே பார்க்கணும். சிம்பிளாக நம்ம எப்படி பார்க்கணுன்றதெல்லாம் அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். சிம்பிள் டெக்னிக், பட் இட் வில் ஃபைண்ட் எனார்மஸ் ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட், இந்த நெய்க்குறியிலே நம்ம சிம்பிளாக பார்க்கக்கூடியதில் வந்து பிசிஓஎஸ்லேயே நம்ம எடுத்தோடனே பார்க்கும்போது கபமாக தெரிஞ்சதுன்னா அது பிசிஓடி. அந்த கபமே நிலைத்து இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சும் நீங்கள் அந்த நெய்க்குறி அப்படியே நிலைத்து நிற்குதுன்னா இட் ஹாஸ் இன்வால்வ் இன் அதர் எண்டோக்ரைன் ஆல்சோ. ஹைப்போ தைராய்டிசம் வித் பிசிஓடியாக இருக்கலாம். இதே அந்த நெய்க்குறி இட் ஷோஸ் அன் அப்நார்மல் ஸ்ப்ரெட், ஒரு சலடை கண்ணாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இதாக இருந்தாலும் இட் வில் காஷன் யூ. யூ ஹேவ் டு சஸ்பெக்ட், பி சஸ்பீஷியஸ். நம்ம உடனே இது கேன்சர்னு சொல்ல வேண்டாம். பி சஸ்பீஷியஸ், ரூல் அவுட் வை திஸ் நெய்க்குறி இஸ் லைக் திஸ். இப்போ ஒரு கப்புள் வந்தாங்க, சாரி கப்புள் இல்லை, ஒரு அன்மேரிட் உமன். இஸ் அன் ஐசிஐசிஐ பேங்க் மேனேஜர். ஒரு நல்ல ஒரு இப்போ போட்டுட்டு வந்த மாதிரி ஒரு பிளாக் டிஷர்ட், ஒரு ஜீன், ஒரு நல்ல இப்போ புது பை மாதிரி இருக்குது, அது மாதிரி ஒரு ட்ரெண்டியான பை எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. டாக்டர், ஐ டிடன்ட் கெட் பீரியட்ஸ் ஃபார் 6 months. அவங்கள பார்க்க சொன்னாங்க, நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. ஓகே, என்ன பண்ணணும்னு அவங்க எல்லாம் நான் டன் எனிதிங், ஹார்மோன்ஸ் ஆர் நார்மல் எல்லாம் பார்த்துருக்கேன், இன்னும் ஸ்கேன் தான் எடுக்கல நான் அப்படின்னாங்க. நான் அவங்க கேள்வி நிறைய கேட்டாங்க. இவங்களை எப்படி நம்மக்கிட்ட உட்கார வைக்கிறதுனே தெரியல. உட்காருங்க அப்படின்னு சொல்லி நாடி பார்க்குறேன். டிடன்ட் யூஸ் எனி ஸ்ட்ரென்த் நத்திங். நாடி பார்க்குறேன், டவுட்ஃபுல்லாக இருக்குமா, நெய்க்குறி பார்க்கலாம்னா இட்ஸ் ஷோ தட் அப்நார்மல் ஸ்ப்ரெட், 6 months அமினோரியா, 27 years woman, unmarried woman. Then we evaluated. உடனே ஒரு அல்ட்ராசவுண்டு காமிச்சோம். கொரி ovarian teratoma, MRI எடுத்தோம், ovarian teratoma. Then to preserve her ovary and to preserve the oocytes, I referred her to a medical oncologist. லெட்ரஸோல்ற ஒரு சாதாரண மெடிக்கல் ஆங்காலஜி மருந்து தான் கொடுத்தோம். ப்ரிசர்வ், ஷி மேரிட், காட் ஃபர்டைல். ஒன்றுமே இல்லாத விஷயம்னா லெட்ரஸோலில் வந்து இப்போ அதே லெட்ரஸோல் நாங்கள் சித்த மருத்துவர் ஏன் அலோபதியோட ஃபார்மகாலஜியை தெரிஞ்சுக்கணும்னா நவடேஸ் ஈவன் த ஜிபி ஆர் ப்ரிஸ்கிரைபிங் லெட்ரஸோல் ஃபார் ஓவுலேஷன். இட்ஸ் அ மெடிக்கல் ஆங்காலஜிக்கல் ட்ரக் ஃபார் சீயிங். பட் ஈவன் நீங்கள் எந்த ஒரு விஷயம் கிட்ட போனீங்கனாலும் ஒரு 5 months குளோமிஃபின் சிட்ரேட் போட்டு then if it is not clicking, then they will prescribe letrozole, which is an oncological drug. எந்த நேரத்தில் எந்த மருந்து எந்த இடத்துல கொடுத்தா அது மருந்தாக இருக்கும், வரப்பிரசாதமாக இருக்கும், இல்லைன்னா அதுவே விஷமாக மாறும். ஸோ this is the importance of நெய்க்குறி, which is our one soul strength. சிதாவில் மட்டும்தான் நெய்க்குறி இருக்குது. Next, you are evaluated yourself and you are fine. The male is responsible for this, female is responsible for this. There are numerous medicines which can be given. வேர்பாறு, தடைப்பாறு, மெல்ல மெல்ல போகலாம். So if you want to depend upon the 7 quality, volume, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். 7ஓட volume, how it indicates it's an hypovolemic sperm or a hypervolemic sperm. If the volume is normal, if the volume is hypo, 0.8, 0.5 or few drops வருதுன்னா rule out the obstruction. வால்யூமில் என்ன பார்க்கணுன்றதுக்கு rule out the obstruction. Then you have to look out for the pH, and healthy pH is an alkaline pH. Alkaline pH இருந்ததுனால there won't be any recurrent infection. The pathway will be smooth. அதனால pHோட வேல்யூ முக்கியம், விஸ்காசிட்டி முக்கியம். ஹைப்பர் விஸ்கஸாக இருந்ததுன்னா ப்ராஸ்டேட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். தென் யூ ஹேவ் டு லுக் ஃபார் த கவுண்ட் இஸ் பிலோ 20 million, 15 millionsல இருக்குனாக்க தென் வாட் ஆர் ஆல் த மெடிகேஷன்ஸ் யூ ஹேவ் டு டேக். தென் மோட்டிலிட்டி ஃபேக்டர் இருந்ததுன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் தெர்மல். அவருடைய வேலை இயல்பு எல்லாம் எப்படி இருக்குன்றது வாழ்வியல் முறையினால் இல்லை உணவியல் முறையினால் அவரோட மோட்டிலிட்டி பாதிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது நோய் தொற்றுனால பாதிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் ரூல் அவுட் பண்ணணும். மார்ஃபாலஜிக்கல் எரர் இருந்ததுனாக்க there are 2 types of morphological error to be diagnosed. Kruger's criteria வந்து ஹெட்டை மட்டும் கவுண்ட் பண்ணுறது,
and the head percentage is normal of 4% அது க்ரூகர் criteria. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஹெட்டையும் டெய்லையும் கவர் பண்ணுது. ஹெட்டும் டெய்லும் சேர்ந்து 30% இருக்குனாக்க இட்ஸ் அ நார்மல் மார்ஃபாலஜின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. ஸோ மார்ஃபாலஜி எரர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். செமனில் ஃப்ரக்டோஸ் இருக்கான்னு பார்க்கணும். செமனில் அக்ளூட்டினேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அக்ளூட்டினேஷன் வேறு, அக்ரிகேஷன் வேறு. அக்ரிகேஷன் இருந்ததுன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படுதான்னு செமன் கல்ச்சர் பார்க்கணும். அக்ளூட்டினேஷன் இருக்குனாக்க எனக்கு நம்ம ஞாபகம் தான் வரும். 2 வாலும் ஒன்றா சேர்ந்ததுன்னா இப்படி போதும். சித்த மருத்துவர் ஒருத்தர் முன்னேறனா பின்னாடியே இன்னொரு சித்த மருத்துவர் இழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ டெய்ல் ப்ளஸ் டெய்ல் அக்ளூட்டினேஷன் இருக்குன்னா இம்யூனாலஜிக்கல் காசு இருக்கான்னு பார்க்கணும். இம்யூனாலஜிக்கல் காசு இருக்குன்னா ஷார்ட் கோர்ஸ் ஸ்டீராய்டு அவங்ககிட்டேருந்து கடன் வாங்கி போட்டுட்டு அப்புறம் நம்ம மருந்து கொடுக்கணும். தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் யூ ஹவ் டு எவாலுவேட் இன் த ஸ்போம். வெறும் ஸ்போம் அனாலிசிஸில் வெறும் கவுண்ட் மோட்டிலிட்டி பார்த்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணுறதுன்றது தப்பு. மெனி ஃபேக்டர்ஸ் ஆக இவ்வளோத்தையும் பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு நிறைய புதையல் இருக்குது, மருந்து புதையல் நிறைய இருக்குது. நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? வாததேகியா, பித்ததேகியா, கபதேகியா, தொழில் சார்ந்து குறைஞ்சிருக்கா? ஏன்னா வெரிகோசில்ன்றது வந்து இப்போ வந்து ஒரு என்ன ஒரு பணம் கொடுக்கும் மரம் மாதிரி தான் வெரிகோசில் சர்ஜரின்றது. வெரிகோசிலில் அலோபதி சைடில் நீங்கள் எங்கே போனாலும் கிரேட் 2 வெரிகோசில், கிரேட் 3 வெரிகோசில், கிரேட் 4 வெரிகோசில். கிரேட் 4 வெரிகோசிலில் நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் பேல்பபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக் லைக் வார்ம்ஸாக இருந்ததுன்னா அது மோட்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணால் சர்ஜிக்கல் கரெக்ஷன் அனுப்பலாம். 3, 2 and 1 will be normal. Varicocele will be there in the left side more. ஏன்னா anatomical correction பிரகாரம் வெரிகோசில் லெஃப்ட் சைடில் தான் நிறைய வரும். இந்த வெரிகோசிலுக்கு மருந்து அவசியமாக என்னன்றதை பார்க்கணும். வெரிகோசில் இஸ் மோர் காமன் in the thermal workers, aluminum fabricators, turners, welders, weavers, long-standing occupants, traffic policemen, teachers, petrol bunkers, எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்கும் சர்ஜரி பண்ணிட்டு இருக்க முடியாது. Surgery is not the solution for varicocele. Any ethical surgeon will never do a surgery for a varicocele. இவ்வளவும் பார்க்கணும். வெரிகோசிலுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி எடுக்கிறோம்? சுக்கில வாதமாக எடுக்கிறோனாக்க, பித்த வாதமாக எடுக்கிறோனாக்க சந்திரகாந்தி சூரணமாக கொடுக்கலாமா என்னன்றது யோசிக்கணும். மருந்து புதையல் சித்த மருத்துவத்தில் அதிகம். நீங்கள் அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க, எப்படி அந்த ஆயுதத்தை கரெக்டாக உபயோகிக்கிறீங்கன்றதில் உங்களுடைய அனுபவம் இருக்கணும். உங்களுடைய தேர்வில் வந்து யூ ஹேவ் டு பி லெஜிட்டிமேட் அண்ட் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் வித் வை ஐ சூஸ் திஸ் ட்ரக். இந்த மருந்தை நான் ஏன் கொடுத்தன்றதுக்கு நீங்கள் நோயாளிக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஓறுதல் தாமரை டோட்டலாக கவுண்ட்டு குறைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு எடுக்கலாம். குறுந்தொட்டியும் அமுக்குறாவும் நீங்கள் மொட்டிலிட்டி ஃபேக்டருக்காக எடுக்கலாம். அத்தி விதை பூனைக்காளி ஜென்ரல் கவுண்ட்டுக்கு எடுக்கலாம். சீந்தல் டயபெட்டிஸ் வித் ஒலிகோஸ்போமியாவுக்கு எடுக்கலாம். நிலப்பூசணி, நிலப்பனை கிழங்கு, வாழ்வுழுவை எல்லாமே வந்து ஒரு டோட்டல் ஸ்போம் பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயமாக எடுக்கலாம். நீர்மூழ்கி நெரிஞ்சலோட கிளாசிக் காம்போவாக நானும் சிவராமன் சார்லாம் ஒரு மருந்து மாதிரி ஒன்று போட்டு மிக நல்லா போயிட்டுருக்கு. நீர்மூழ்கி நெரிஞ்சலோட ஸ்ட்ரென்த் என்னன்னாக்க, நெரிஞ்சலை பற்றி படிக்கும்போது இட் இன்வால்வ்ஸ் இந்த செப்டோலி செல் டீஜெனரேஷன் சிண்ட்ரோம், SVOS. PCOS மேலுக்கு இருக்கிற மாதிரி SCOSன்னு மேலுக்கு நெரிஞ்சல் சத்துலேருந்து அது கொடுத்து ஏசஸ்போமியாவில் ப்ரைமரி டெஸ்டிகுலர் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குனாக்க அதை கொடுத்து நம்ம இயற்கையை சரி பண்ண முடியினாலும் அவங்களுடைய விருந்து எடுத்து அவங்களுடைய ஒய்ஃப்க்கு ஒரு IVF இன்டகிரேட்டட் ப்ரொசீஜரில் நம்ம செல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மருந்து ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக வர வில்வம் வந்து டயபெட்டிக் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் நல்லாயிருக்கும். தொட்டாச்சினிக்கு ஒரு மிக அருமையான மருந்து எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனில் நீங்கள் 2 பார்த்துக்கணும். Some persons may be normal but they will complain of erectile dysfunction, that may be of erectile dissatisfaction. ரெண்டுத்துக்கும் மென்டல் காம்பனண்ட்டை நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். நெய் செடி கீரை இங்கே வகையாக கீரை வச்சுருக்காங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. நெய் செடி கீரை வந்து இப்போ வந்து ப்ரீமெச்சூர் மெனோபாஸ், அட்வான்ஸிங் ஏஜில் ப்ரீமெச்சூர் மெனோபாஸ்ன்னு ஒரு கண்டிஷன் வருது. பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ்லேயே AMH லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். FSH LH டுவோர்ட்ஸ் த மெனோபாஸ் லெவலில் காட்டலாம். ஏர்லி மெனோபாஸ் ஆர் ப்ரைமரி ஓவேரியன் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இது இப்போ ரைஸில் இருக்குது. இதுக்கு வந்து நிறைய உணவு பெரிய காரணமாக இருக்குது, வாழ்வியல் முறை பெரிய காரணமாக இருக்குதுன்னு சார் சொல்லுவார். இதுக்கான ஒரு தேடலில் போகும்போது தான்
சுத்தமாக இதை வாதம்னு எடுத்துகிட்டு வறட்சி நிலையை காட்டுதுன்ட்டு ஒரு தேடலில் போகும்போது தான் வெர்னோனியா பற்றி அருளமதன் சார் இப்போ பேசியிருந்தார். வெர்னோனியா ஸ்பீஷீஸ்லேருந்து 3 வெரைட்டி ஆஃப் வெர்னோனியா இருக்குது. அதில் வயலட் கலர் இருக்கிற வெர்னோனியா தான் இந்த ஆக்ஷனை கொடுக்குதுன்றது நம்ம செல்லதுரை சார் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணி இப்போ நெய்ச்செட்டிக்கு ட்ரையலில் ஒரு 400 பேஷண்ட்ஸ் போட்டுட்டு வரோம். லோ ஏஎம்ஹெச் நிறைய இருக்கிற பேஷண்ட்ஸ் இட் இஸ் அன் எக்ஸலண்ட் ரிசல்ட். ஏஎம்ஹெச் அளப்பது சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பிலோ 2 nanograms இஸ் கன்சிடர்ட் ஆஸ் a donor replacement egg. ஐவிஎஃப்ல போனீங்கன்னா ஏஎம்ஹெச் பிலோ 2 இஸ் கன்சிடர்ட் ஆஸ் donor replacement. உங்கள் கருமுட்டை தரமில்லை, வேறு வாடகை கருமுட்டையை வாங்கி வைக்கணும். உங்கள் கருப்பையில் வச்சுக்கலாம், ஆனால் கருமுட்டை வேறு அப்படின்னு சொல்லும்போது பேஷண்ட் வில் பி ஷெல் ஷாக். பட் நம்ம 0.5 வந்து சரி பண்ணிட்டு வரோம். பேசிக்காக நெய்ச்செட்டி கீரை விதவிதமாக இருந்தது. நிறைய கீரைகள், நிறைய தெரியாத கீரைகள் எல்லாம் இருந்தது. இதில் நெய்ச்செட்டி கீரை வெர்னோனியா பற்றி அவர் சொன்னார். இதே வெர்னோனியாவை பற்றி அதிகமாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பப்மெட் பப்ளிகேஷனில் டெரட்டோசூஸ்பர்மியா, அதை நான் சொன்ன மாதிரி ஒரு க்ரூபர் ஹெட் கிளாசிஃபிகேஷனில் 4% கீழே இருக்கிறவங்களுக்கு இதே நெய்ச்செட்டி கீரை ஒரு சிம்பிள் ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். இதை ஒரு கருவேப்பிலை பொடி மாதிரி தான் அரைத்து உணவுடன் நெய் சேர்த்து சாப்பிட சொல்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் கிவன் அஸ் மெடிசன். அந்த காலத்தில் இருந்தக்கூடிய ஒரு உணவு, மறக்கப்பட்ட உணவை நம்ம திருப்பி மருந்தாக கொடுக்குறோம். இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் சப்ளிமெண்ட், சிம்பிள். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் டோனருக்கு போனீங்கன்னா மினிமம் 2 lakhs. நெக்ஸ்ட்டு தாமரை மகரந்த தூள், இதுவுமே வந்து ஒரு ப்ரைமரி டெஸ்டிகுலர் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ஒரு நல்லாயிருக்கும். நம்ம புக்கில் தாமரை பற்றி அருமையாக போட்டிருக்கு, மூலிகை புக்கில் படிக்கும். நெக்ஸ்ட் சந்திரகாந்தி சூழலும் கண்ணுசாமியை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த மருந்து. எல்லா பித்தவாத நோய்களுக்கும் பித்தவாதத்தினால் வரக்கூடிய ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், ரெக்கரண்ட் எஸ்டிடிஸ் ப்ராப்பராக ஆன்டிபயோட்டிக் எடுத்து முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு இடியோபதிக்கு லுக்கேரியா, வெஜைனைட்டிஸ் எல்லா பேஷண்ட்டுக்குமே நீங்கள் சந்திரகாந்தி சூடத்தை பித்தவாதமாக எடுத்து தைரியமாக கொடுக்கலாம். சந்திரகாந்தி சூடம் இஸ் எ சிம்பிள் மெடிசன். பட் ஒரு 25 மூலிகை அதில் இருக்குது. அவர் கண்ணுசாமி கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது. ஸோ ரெடியூஸ்டு நம்பர் ஆஃப் ஸ்போம்ஸ், ஒலிகோ அஸ்தினோ டெரட்டோசூஸ்போமியா அப்படின்னு சொல்லுவோம், ஓஏடி ஆர் எஸ்ஓஏடி, சிவியர் ஒலிகோ அஸ்தினோசூஸ் டெரட்டோஸ்போமியாவுக்கு சந்திரகாந்தி சூர்ணம் ஒரு பெஸ்ட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் ட்ரக் ஆஃப் சாய்ஸ், எக்கனாமிக்கல் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். 3 விஷயத்தையும் பார்க்கணும். சாதாரணமாக வரக்கூடிய ஒரு வறுமை நிலைக்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் தங்க பஸ்பம் தான் சாப்பிடணும்னு சொல்ல வேண்டாம். சந்திரகாந்தி சூர்ணம் ஒரு 250 ரூபாயில் இந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும். நெக்ஸ்ட்டு சிலாசத்து பற்பம், நாகம், பவழம், கோமூத்திர சிலாசத்து உங்களுக்கு நல்லா தெரியும். முட்டை வெண்கருடை கொடுக்கும்போது அது நல்லா எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் நல்லா இருக்குது, டெரட்டோஸ்போமியாவுக்கும் நல்லா இருக்குது. மற்ற மருந்துகள் அனைத்துமே உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான். மருந்துகளை தேர்வு செய்கிறதுல மட்டும்தான் நீங்கள் தனித்துவத்தை காட்டணும். மருந்துகளை தேர்வு செய்கிறதுக்கு உங்களுக்கு நாடி உதவும். நெய்க்குறி மருந்தோட ப்ரொக்னோசிஸ் எப்படி போகுது, வெதர் வி ஆர் இன் ரைட் ட்ராக் அப்படின்றதுக்கு நெய்க்குறி உதவும். இதெல்லாம் சிம்பிள் ஃபேக்டர்ஸ் விச் கம்ஸ் வித் த எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் மெடிகேஷன்ஸ் ஃபீமேல் அப்படின்றது போகும்போது அடலசன்ட் பிசிஓஎஸ். இப்போ நீங்கள் பண்ண எக்ஸசைசஸ் வில் கரெக்ட் பிசிஓஎஸ் வித் பேலன்ஸ்டு டயட். அங்கே எல்லா பிசிஓஎஸ்க்கு அங்கே வச்சுருந்தாங்க ஒரு சோல் மருத்துவம் டிபார்ட்மெண்ட், ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க. அம்மியில் அரைக்கிறது எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. எஸ், ஐ அக்செப்ட். பட் வை டோன்ட் யூ வாண்ட் டு புஷ் த உமன் டு சேம் ஹோம்? உமன் எல்லா கல்வியும் கற்றுட்டு அவங்க மேலே போட்டுமே. நீங்கள் ஒரு பெரிய டாக்டராக இருந்துட்டு நீங்கள் சொசைட்டிக்கு சர்வ் பண்ண போகிறீங்களா, இல்லை திருப்பி சட்னி அரைக்க போகிறீங்களான்னு எனக்கு தெரியல. யூ கேன் ஹேவ் கேம்ஸ் அண்ட் யூ கேன் ஹேவ் திஸ் யோகா. உமன் எம்பவர்மெண்ட்டை உமன் கன்ஸ்ட்ரக்டில் நிற்கிறது தான். ஸோ படிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த 2 மணி நேரம் வேலை வந்து நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய வேலை, அந்த வேலைகள்லாம் அவசியம். நீங்கள் டாக்டராக இருந்துட்டு இதெல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் டாக்டராக இருந்துட்டு யூ கேன் ஹேவ் எனி அவுட்டோர் கேம்ஸ், a balanced diet, a relaxed mindset. PCOSக்கு ட்ரீட்மெண்ட்டே 4 தான் காம்பனன்ட். ஒன்று உடற்பயிற்சி, இட்ஸ் a physical exercise or any outdoor games which relaxes. Next is food. It should be a balanced diet. அதை பற்றி அவர் சார் நிறைய சொல்லுவார். நெக்ஸ்ட் இஸ் மைண்ட். மைண்ட் இஸ் ஒரு என்ன சொல்கிறது, காம் மைண்டில் தான் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்சஸ், எல்லாமே எண்டோக்ரைன் ரெஸ்பான்சஸ் வில் பி மோர் வென் யுவர் மைண்ட் இஸ் காம். 4th one இஸ் மெடிசன்.
உங்களுடைய மெடிசன்லேயே எல்லாம் நடக்கும்னு நினைக்காதீங்க. பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் நிறைய மருந்து போக தேவையில்லை. இதை 3 அவங்கள கரெக்ட் பண்ண சொல்லுங்கள். 4வது அவங்க மருந்து கொடுங்க. அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். நீங்கள் எல்லாத்தையுமே மருந்துலேயே நடக்கும் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் நினச்சாங்கன்னா, யூ எஜுகேட் த பேஷண்ட் வாட் இஸ் பிசிஓஎஸ் அண்ட் வாட் ஆர் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். இதுக்கு சிம்பிளான மருந்தெல்லாம் இருக்குது. இதை விட்டுட்டு நீங்கள் ஏன் அடுத்தது போனீங்கன்னா, யூ கேன் கோ ஃபார் அன் லேப்ரோட்டிக் ஓவேரியன் ட்ரில்லிங். அந்த பிசிஓஎஸ் சிஸ்ட் பெருசாகிடுச்சு, அந்த ட்ரில்லை பஞ்சர் பண்ணால் தான் அது போகும். இட் மே காஸ்ட் 60,000. பட் no doctor will reassure you that it will not happen again. திருப்பி சிஸ்ட் வளராதுன்னு எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஸ்டிக் டு த பேசிக்ஸ். அவாய்ட் லேப்ரோட்டிக் ஓவேரியன் ட்ரில்லிங் ஆர் அவாய்ட் unnecessary ஹார்மோனல் மெடிக்கேஷன். பிசிஓஎஸ்க்கு நம்மளேருந்து கழைச்சி சூரணம் கொடுக்கலாம். நம்ம புக்கில் இருக்கக்கூடிய சதகுப்பை கரைஞ்சிருக்க மரமஞ்சள் கொடுக்கலாம், நெல்லி மஞ்சள் கொடுக்கலாம், நெறிஞ்சல் கொடுக்கலாம். யோகா அண்ட் ஸ்வெட் ப்ரோக்ராம்ஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸசிவ் டென்ஷன் டெக்னிக்ஸை கற்றுக் கொடுக்கலாம். பிசிஓஎஸ். நெக்ஸ்ட், டியூபல் பெத்தாலஜிஸில் you have to evaluate what is that. டியூபல் பெத்தாலஜியில் the block is where, whether the HSGயில் டை இன்ஜெக்ட் பண்ண பிறகு whether the block is in cornea, mid portion, distal or fimbrial. Fimbrial எண்டில் இருக்கக்கூடிய பிளாக் it may be like a punch, ரிஸ்ட் மாதிரி ஆகிடும். டியூபல் பிளாக்கில், ஃபிம்ப்ரியல் பிளாக்கில் இருக்கிற ஃப்ளஜெல்லா இட் ஷுட் ரிசீவ், சீரியா மாதிரி ஸ்போமை ரிசீவ் பண்ணி உள்ளே அனுப்பணும். இஃப் இட் பிகம்ஸ் அ பிளாக், சண்டை தான் நடக்கும். த ஸ்போம் வில் கெட் ஹிட் அண்ட் கோ பேக். ஸோ கன்செப்ஷன் வில் நாட் பி தேர். ஸோ இட் வில் பி லைக் எ பம்ப்டு ரிஸ்ட். ஸோ ஃபிம்ப்ரியல் பிளாக்கில் இருக்கா, நெக்ஸ்ட்டு டிஸ்டல் பிளாக்கில் இருக்கா, கார்னிவலில் இருக்கா, மிட் பிளாக்கில் இருக்கா. இதுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து தான் நம்மளுடைய அகத்தியர் கௌமுதியில் இருக்கக்கூடியது ஆடுதீண்டாப்பாடை தைலம், விப்புறுதி எண்ணெய். ரீசனை எவாலுவேட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் த பிளாக் மே பி ஆஃப் க்ரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ். த பிளாக் இருக்காது, த லூமன் வில் பி நேரோட். லூமன் வில் பி நேரோட், தேர்பை அந்த பேசேஜ் ஆஃப் ஸ்போம் போகிறது கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் இஃப் இட் ஹேப்பன்ஸ் இட் மே கோ ஃபார் அன் எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆல்சோ. ஸோ அந்த பிளாக்கை கிளியராக எவாலுவேட் பண்ணுங்கள். HSGயை பார்க்கலாம். இஃப் இட் இஸ் மோர் பெயின்ஃபுல் யூ கேன் கோ ஃபார் அன் சோனோ SSG. நெக்ஸ்ட், அதே மாதிரி தான் ஃபைப்ராய்ட்ஸ் இன்வால்வ்ஸ் ஒன்லி இன் 5%. இதே ஃபைப்ராய்ட் பேரை சொல்லி எவ்வளோ சர்ஜரி வேணாலும் பண்ணலாம். எல்லா சர்ஜரியும் மயோமெக்டமின்னு பேர் அந்த சர்ஜரி. ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி தான். விட்ரஸில் எந்த இடத்துல ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கோ அந்த ஸ்கூப் மாதிரி தான், அதை மட்டும் எடுப்பாங்க. பட் இட் ஹாஸஸ் ஏ டிப் இன் தட் ஏரியா. ஸோ அந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைப்ராய்டுக்கு த சைஸ், த ஏரியா, த டைப் ஆஃப் த ஃபைப்ராய்ட்ஸ் மேட்டர்ஸ். வெதர் இட் இஸ் அ சப்செஸ் ஃபைப்ராய்ட், இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட், என்ன ஃபைப்ராய்டு பார்க்கணும். ஃபைப்ராய்ட் ஃபண்டஸில் இருக்கா, எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஃபைப்ராய்டோட சைஸ் 5 சென்டிமீட்டர்ஸ் கீழே இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த சைஸோட ஃபைப்ராய்ட் இஸ் பிலோ 5 சென்டிமீட்டர்ஸ்னால் டோன்ட் வரி. அந்த நம்ம படிச்சுக்கணும் இல்லையா, கடுகு மாதிரி மிளகு மாதிரி. அந்த ஃபஸ்ட்டு படிக்கட்டு ஏறும்போது எனக்கு இந்த அளவுக்கு ஒரு சுவரை பயன்படுத்த முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்குது. கடுகு, மல்லி, அவரை, துவரை எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சுருந்தேன். நான் தான் சொன்னேன், நான் காலையிலே வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் 4 மணிக்கு தான் வந்தேன். அந்த சுவரை இந்த அளவுக்கு பயன்படுத்த, ஏன்னா நாங்கள் அந்த சுவரில் நிறைய டைம் எப்படிலாம் போயிருக்கோன்னு தெரியும். அந்த சுவரை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த ஃபைப்ராய்ட் 5 சென்டிமீட்டர்ஸ் கீழே இருக்குன்னா இட் வில் பி லைக் திஸ். If your embryo goes above 5 centimeters, it becomes 7, 8, 9. Then பெரிய கோடு சின்ன கோடு மாதிரி தான். The natural growth of the fetus will suppress the growth of the fibroids, thereby it won't intervene. Next delivery போது அந்த fibroids automatically, if it is a natural delivery you can leave it. If it is a scissor one, you have to remove the fibroids. So it won't have any impact. Only 5% to 10% fibroids causes infertility. Next. So this one is the improper ovulation. Improper ovulation, a characteristic of PCOS, or a rhythm will not be there. ஒரு follicular study ரிப்போர்ட்டை எடுக்கும்போது நம்ம 9th டேலேருந்து என்னென்னலாம் பார்க்கணுன்றது பார்க்கும்போது
ஆஸ் ஏ டாக்டர், ஆஸ் அ இயர்லி டாக்டர், இல்லை நீங்கள் போகும்போது நீங்கள் ஃபாலிகுலோட சைஸை மட்டும்தான் பார்க்குறீங்க. The follicular size matters, but the third column, whether it is right, left and பார்க்கிறோம், the third column is also important. Endometrial thickness. How much thick is endometrium? The endometrium is thin or more thick. The endometrium thickness, அதுவும் ரிதமாக 1 cm கேப்பில் வருதான்னு பார்க்கணும். ஃபாலிகுலோட சைஸும் ரேட்டாக கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். மாலாத சூரணம் மழை நீரில் உண்டிடில் சூழாகும் சூத்திரம், விஷ்ணு கிரந்தி சூரணம், ஒரு சிம்பிளான மருந்து. இது மழை நீரில் உண்டிடும் சூழாகும் சூத்திரம் தான் நம்ம புக்கில் சொல்லியிருக்கு. ஸ்டடி ஒரு புக், அதில் இருக்கிறத பயன்படுத்துங்க. தென் யூ கேன் எவிடன்ஸ் பேஸ்டுன்னு கேட்க, எவிடன்ஸ் பேஸ்டு நெக்ஸ்ட். பட் பேஷண்ட் கேட்குற கேள்விக்கு என் புத்தகத்தில் படித்ததுனால தான் நான் இதை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ வென் இம்ப்ராப்பர் ஓவலேஷனுக்கு விஷ்ணு கிரந்தி ஒரு மிக நல்ல மருந்தாக இருக்கும். ஓவுலேஷன் ஓவும் கோஸ், but it goes 2.5 centimeters, but it didn't get ruptured. Unruptured ovulation cycle நொச்சி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இதெல்லாம் எளிய மூலிகை மருந்து. இந்த மூலிகை மருந்து மக்களாக இருக்கிற நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, டாக்டரோட அறிவுரையை கேட்டுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட், நம்மளுடைய வழக்கமாக உணவு சார்ந்த எந்த விஷயத்தையும் நான் பேச போகிறதில்லை. மகளிர் உணவுன்ட்டு உளுந்தங்களி, it's a natural phytoestrogen. Estrogen is very much important for the rate growth and development of the follicle. Next, vendayakali, it gives the natural phytoprogesterone which maintains the uterus balance and fetal implantation improve பண்ணுறதுக்கு progesterone support ரொம்ப முக்கியம். endometrial support ரொம்ப முக்கியம். endometrial thickening to progesterone support ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்லி சில பெரும் மருந்துகளை நம்ம கொடுக்கும்போது டே 21 சீரம் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை பார்க்கும்போது, இஃப் த சீரம் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் கோஸ் எபோவ் த நார்மல் ரேஞ்ச், அது நல்ல பாசிட்டிவாக போகுது, நெய்க்குறியும் பித்தமாக இருந்ததுன்னா சில பெரும் மருந்துகளை சில வியாதிகள் கொடுக்கும்போது வித்ஹோல்ட் பண்ணிவிட்டு யூ மெயின்டைன் வித் தண்ணீர் விட்டு அன்னை திரிபுலா அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது இட் கோஸ் ஸ்மூத்லி இன்டு த ப்ரெக்னன்சி. இந்த கேசஸ்லாம் எண்டோமெட்ரியோசிஸ் கேசஸ்லாம் we have recorded some 40 cases patient have delivered smoothly. ஏன்னா என்ன ஸ்டடி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா திஸ் இஸ் த ஸ்டடி we took it. எண்டோமெட்ரியோசிஸ்லேயே நம்ம கிளியர் கட்டாக இருக்கணும். we should know our limitations. எண்டோமெட்ரியோசிஸ்க்கு ஒரே சொல்யூஷன் pregnancy. Pregnancy is the only way we can avoid endometriosis. Endometrial surgery will be there. அது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக இருக்கலாம். அந்த டெம்பரரி சொல்யூஷனுக்குள்ளே சர்ஜரி பண்ணி முடித்த ஒரு 3 to 4 cycles 4 monthsக்குள்ளே நீங்கள் கன்சீவ் ஆகலைன்னா there will be recurrence will be there. எண்டோமெட்ரியோசிஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, endometriosis stage 1, stage 2, stage 3, stage 4. If it goes into the pelvic floor நம்மளாம் பண்ண முடியாது. If it goes in the uterus and ovary, endometriotic ovariesலாம் we can go. ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்றது இதுதான். இதில் பெஸ்ட்டு ட்ரக்காக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது we have recorded for 40 cases. அதுவும் சென்னையில் போனதுனால அது ஒரு டாக்குமெண்டேஷனாக பண்ணியிருக்காங்க. இங்கே கிளினிக்கில் நான் அவ்வளோவா பண்ணல, பட் டன் as a டாக்குமெண்டேஷன். நொச்சி குடிநீரோட கரியப்பு மெழுகை கொடுக்கும்போது, தொடர்ச்சியாக கொடுக்கும்போது எண்டோமெட்ரியோசிஸ் ஸ்டேஜ் 2 ஒரு எண்டோமெட்ரியோட்டிக் ஓவரி இருக்கிற வரைக்கும் ஒரு 3 centimeters 4 centimeters இருக்கிற ஓவரி, that is up to stage 2 it has been done, pregnancy has been achieved, baby is delivered normally, and the baby 1 year 2 year வரைக்கும் அவங்களுக்கு எந்த அனாமலிஸே இல்லை. ஸோ சித்தா ட்ரக்கை வச்சு ஏன் சொல்லணும்னு நினச்சாங்க. எனக்கு ஒரு பேஷண்ட் ஆகாங்க, ஒரு 18 வருஷம் முன்னாடி கன்சீவ் ஆனேன். அந்த பையன் +2 எக்ஸாம் எழுதியிருக்கான். ரிசல்ட் வருது சார், அவன் மார்க்கு எப்படி சார் போனேன், எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும் சார். இல்லை அவன் சித்தா மருந்து சாப்பிட்டான் சார், மார்க்கு சரியாக இல்லைன்னா சித்தா மருந்து அதுக்கு ஒரு காரணமாக இருக்குமா அப்படிங்கிறான். 17 வருஷம் கழிச்சு க்ரானிக் டாக்ஸிசிட்டி ஸ்டடிலாம் கூட அவங்க கூட பண்ணிட மாட்டாங்க. பேஷண்ட் கேட்குறாங்க. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டாண்ட். அதனால் அந்த பையன் எம்ஐடி சேர்ந்துட்டான். இல்லைன்னா அவ்வளோதான், இந்த மருந்து கொடுத்து இந்த கரு உருவாகிறதுனால இந்த நோய் வந்ததுன்னு கூட சொல்லிட்டான். கரியப்பு மெழுகு வித் நொச்சி குடிநீர்.
தென் நம்மளுடைய சிறப்பு மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மலட்டுக்கு கர்ப்பம், மலருன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு கர்ப்பக்குடி நீர்னு ஒரு பாசிட்டிவ் ஆன வேர்டு போடணுமேட்டு போட்டுட்டேன். கர்ப்பக்குடி நீர் நவவுப்பு மெழுகு கேசஸ் கொடுக்கும்போது நவவுப்பு மெழுகு ஒரு ஸ்ட்ராங்கர் அண்ட் பிகர் மெடிசன்றதுனால அந்த ஒரு 3 months 5 நாள் மருந்து மறுபத்தியம் எல்லாம் செய்யும்போது சேஃப் செக்ஸ் வச்சுக்க சொல்லுவேன், அவாய்ட் கன்செப்ஷன் சொல்லிட்டு 3 months கழிச்சு ரீஎவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கணும். பட் கரியுப்பு வித் நொச்சி இருக்கும்போது வி அலவ் இட். பட் நவவுப்பு மெழுகு வி வித்தோல்டு சேஃபாக இருக்க சொல்லிவிட்டு பார்த்துருவோம். நெக்ஸ்ட், இது நமக்கு ஒரு ரிஸ்க்கான விஷயம். ஃபைப்ராய்ட்லேயும் சரி, பிசிஓஎஸ்லையும் சரி, நம்மளோட லிமிடேஷன்ஸ் இல்லைன்னா அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங். நீங்கள் ஆடதோடைய கர்ப்பம் கொடுக்க நிற்கலை, இம்பூரல் லேகியம் கொடுக்க நிற்கலை, படியலுக்கு தவிர நீங்கள் வாதமாக நினச்சிட்டு நீங்கள் வெண்ணெயில் கொடுத்தும் நிற்கலை, பஞ்சகவியல் லேகியம் கனுசாமி கொடுத்து நிற்கலை, காசு கட்டி மாத்திரை எடுக்கலை. தென் it may be a case of endometrial hyperplasia. It requires estrogen support. Patient கஷ்டப்பட விடாமல் ஹார்மோனல் சப்போர்ட் போய் தான் வாங்கணும். Their integration should be there. Patient life is in your hands. இந்த சமயத்தில் நான் என் மருந்து தான் கொடுப்பேன்னு நம்ம ஒத்த காலம் நின்று அவங்க ஹெச்பி எல்லாம் 8-6 கொண்டு வந்துடக்கூடாது. See, we should know our limitations. This is what I want to tell you. Next, இது டாக்டர் மாணிக்கத்துக்காக சொன்னது. My inspiration, doctors of today offer recommendations founded on what is called evidence-based medicine. In the past, much of the medicine was based primarily on the experience of earlier practitioners, seniors and their observation. இந்த பக்கத்தில் இந்த வார்டில் வந்து எனக்கு ஜெய்சங்கர் அண்ணா, ஜெகநாதன் அண்ணா கூட்டிகிட்டு போய் சொல்லிக் கொடுத்தது எனக்கு இப்போ ஞாபகம். I believe in those, so I stand here. And their observations. Opinions offered by doctors were based on what they learned in the training. But now, the ideal practice is based on the information that has been tested scientifically through experiments and trials. But my question is, the validity of the experiments and trials, whether that experiments or trials are sponsored. நான் சொல்லலை, நான் சொன்னால் எதுக்கு கேட்பீங்கன்னா கீழே ஒரு வார்த்தையை போட்டுருக்கேன். டாக்டர் தமஸ்கோ ஃபால்கன் இஸ் அ கிளீவ்லாண்ட் ரீப்ரொடக்டிவ் ஸ்பெஷலிஸ்ட் ஹெச்ஓடி. ஒரு வேலைக்காரன் சொன்னால் தான் கொஞ்சம் அமைதியாக ஐசிஎம்ஆர் ஆளுங்கெல்லாம் சைலண்ட்டாக இருப்பான். நெக்ஸ்ட், so you have to be passionate. As a young student, being a Siddha physician is a proud one. You have to be passionate. Passion is the degree of difficulty you are willing to go to achieve a goal. நெக்ஸ்ட் வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ் இஸ் த அல்டிமேட் அஃப்ரோடைசர். சித்த மருத்துவத்தை 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது லேகியம் கொடுக்கக்கூடிய ஒரு என்னது வாலிப வயோதிக அன்பர்களுக்கு லேகியம் கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக பார்த்தது. இப்போ கொரோனா வைரஸ்க்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? நம்மக்கிட்ட பட் இருக்கான்னு ஆயுஷ் மினிஸ்ட்ரி திரும்பி பார்க்க வைக்கிது. See, you tell the society your intelligence is the ultimate aphrodisiac. Next, what is the need? Ethical and quality integration with the reverse pharmacological research is the need. The future of you all depend on what you do now. Start now. And my thanks. Next, I will be more grateful if I didn't say my thanks to Dr. Arunachalam, retired Dean, Changalpet Medical College, Dr. Srinivasan Sir, IMA Association, my close friends, and thank you my dear students for giving me the opportunity, considering me and allowing me to speak in their language. Thank you. Thank you, sir. Thank you so much. We request our college principal, ma'am,